வணக்கம் நண்பர்களே. தமிழ் சிபி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனுங்க. நம்ம பார்த்தோன்னா குறிஞ்சிநாதனும் கணேசனும் சேர்ந்து நம்ம தமிழை கடத்தி வச்சிருக்காங்க. ஒரு கட்டத்தில் நம்ம சிபி எல்லா இடமும் தேடுறாங்க. ஜனகம்மா என்ன சிபி தமிழ் எங்கே இருக்கா தெரியுமா, தெரியாதுன்னா உன்னை விட போகிறதில்ல, நீ தான் அவளை கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் யார் இப்போ தமிழுக்கு எதிரியாக இருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல குறிஞ்சிநாதனோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சி குறிஞ்சிநாதனுக்கு தொலியை உரிக்கிறாங்க நம்ம சிபி. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ரவுடிகளின் பிடியிலிருந்த நம்மளோட தமிழை மீட்டு கூட்டிட்டு வராங்க. அதோட நம்ம இனி ஜனகம்மா தான் இந்த கமிட்டி உணவு கமிட்டிக்கு தேர்தலில் நிற்கணும். அவங்க நின்னா கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. குறிஞ்சிநாதன் போலப்பட்ட ஒரு பொறுக்கி கையில் அதிகாரம் கிடைக்கக்கூடாது அப்படின்னு ஜனகம்மா உங்கள் கையில் கிடைச்சாதான் எல்லாம் நல்லபடியாக நடக்கும், அதனால் நீங்கள் தான் நிற்கணும் அப்படின்னு ஜனகம்மாவை எலெக்ஷனில் நிற்க வைக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம பார்த்தோன்னா மார்க்கெட்டுக்கு போன நம்ம தமிழை காணலை. எங்கே போனால் தமிழ் என்ன ஆச்சு, அவள் இந்நேரம் வந்திருக்கணும் வரலை அப்படின்னு இதை மாப்பிள்ளைகிட்ட சொல்லலாம் அப்படின்னு நம்ம சிபிக்கு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இது பரவிடுச்சு, நம்ம தமிழை காணலை அப்படின்னு ஜனகம்மா காதுக்கு வர எட்டிடுச்சு அப்படின்னு அந்த இடத்த சொல்லலாம். நம்ம தமிழை காணாமல் பித்து பிடிச்சது மாதிரி நம்ம சிபி தேடி பார்க்குறாங்க. நம்ம தமிழை கூட அவங்க நிறந்த நினைவுகளை பார்த்து எல்லாம் என்னை அன்பாக கவனிச்சுக்கிட்டா தமிழ். ஆனால் அவளோட அன்பை புரிஞ்சிக்காம நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம். இப்போ எங்கே இருக்கா தமிழ்? சேது, உனக்கு ஏதாவது தெரியுமா, என் தமிழ் எங்கே இருக்கா அப்படின்னு அந்த இடத்துல கேட்குறாங்க. கவலைப்படாதுங்க அத்தா, தமிழ் கண்டிப்பாக கிடச்சிருவாங்க. நீ உங்கள் அன்பை கண்டிப்பாக ஜெயிக்க போது நீங்கள் வருத்தப்படக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. இது என்னமோ சொல்கிறாங்க எல்லாரும், ஆனால் எனக்கு தமிழ் வேணும் அப்படின்னு நம்ம தமிழில் பிரிஞ்சு இருக்க நேரத்துலனா தமிழ் மீது அவ்வளோ பாசம் நம்ம சிபிக்கு வருது அப்படின்னே சொல்லலாம். சிபி தமிழை லவ் பண்ணுறாங்க அப்படின்னு உள்ள ஃபீலிங்கை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா தமிழை கடத்த அளவுக்கு எதிரி இப்போ யார்? நம்ம பிஸ்னஸ் எதிரி குறிஞ்சிநாதன் இருக்கான். அவன் ஓரளவு கடத்தியிருக்க வாய்ப்பு இருக்குது. அவனை எங்கே இருக்கான், அவன் கடத்தியிருக்க வாய்ப்பு இருந்தால் அவனுக்கு தொலியை உரிச்சா போதும் கிடச்சிடலாம், நம்ம தமிழை மீட்டுடலாம் அப்படின்னு நம்ம சிபி களை இறங்குறாங்க. நம்ம ஜனகம்மா வராங்க. என்னடா சிபி, உன் பொண்டாட்டி தமிழுங்க, அவளை பற்றி ஏதாவது தகவல் கிடச்சிதா அப்படின்னு கேட்குறேன். இல்லை ஜானோ, நானும் எல்லாமே தேடிட்டு இருக்கேன், எந்த தகவலும் இல்லை. இந்த பாரு, தமிழ் இல்லாமல் இந்த வீடு இல்லை, தமிழை கூட்டிகிட்டு வர்றது உன்னோட பொறுப்பு அப்படின்னு நம்ம சிபியின் சட்டை பிடிச்சி உலுக்கி தமிழ் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நம்ம ஜனகம்மா சிபிகிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம சிபியும் குறிஞ்சிநாதனின் தொலியை உரிக்க கிளம்புறாங்க. குறிஞ்சிநாதனை அடித்து வெளுத்து, சொல்லுடா என் மனைவி தமிழுங்க, அவளை இப்போ என்ன பண்ணதுக்கு, அவள் பிஸ்னஸை புதுசாக ஆரம்பித்து அவள் கொடி கட்டி பரப்பாலாம், மச்ச ஆளெல்லாம் என்ன பண்ணதுக்கு, எங்கடா என் தமிழ் இருக்கா, கண்டிப்பாக நீ தான் வச்சிருக்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அவரை அடித்து வெளுத்து ரவுடிகளின் பிடியில் இருக்க நம்ம தமிழை ஒரு கட்டத்தில் நம்ம சிபி மீட்டுறாங்க. அதே நேரத்தில் தமிழை கடத்தி இப்படியெல்லாம் பண்ணுனது வேற யாரும் இல்லை, அந்த குறிஞ்சிநாதன் தான் அப்படின்னு நம்ம ஜனகம்மாட்ட சிபி சொல்கிறாங்க. நம்ம மேலே உள்ள பகையை தமிழ் மீது, தமிழ் ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ்ஸு அவள் தனியால் தொடங்கியிருக்கா, அதில் ஜெயிக்கக்கூடாது, அந்த பகைக்காக தமிழை கடத்தியிருக்காங்க அப்படின்னு எல்லாம் தெரிஞ்ச உடனே நம்ம குறிஞ்சிநாதனை அப்படியே கோபத்தோட எட்டி உதைக்கிறாங்க. என்னடி நீ என்கிட்ட வேலை பார்த்தா வேலைக்காரி தானே, இவ்வளோ தூரம் இன்னைக்கு என்னையே எதிர்களவு அந்த பாருங்க, ஜனகம்மா சுய முயற்சியில் வந்தாங்க, யாருக்கிட்டனாலும் வேலை பார்த்துருக்கலாம், ஆனால் அவங்க இன்னைக்கு தன்னம்பிக்கையோட ஒன்றை விட ஒருபடி மேலே நிற்காங்கன்னா அது அவங்களோட திறமை அப்படின்னு அந்த இடத்துல நம்ம தமிழ் சொல்கிறாங்க. எம்மம்மா என்ன மாதிரி பேசிங்க அப்படின்னுலாம் கேட்குறாங்க.
ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா எலெக்ஷன் வருது, அதில் குறிஞ்சிநாதன் நிற்கிறாரு உணவு கமிட்டியில் அப்படின்னு வந்து தெரியுது. நம்ம தமிழ் சொல்கிறாங்க, ஜனங்கம்மா இந்த எலெக்ஷனில் நீங்கள் தான் நிற்கணும், நீங்கள் தான் ஜெயிக்கணும். இந்த குறிஞ்சிநாதன் மாதிரிப்பட்ட ஒருத்தங்க கையில் அதிகாரம் வந்து கிடச்சுன்னா அவ்வளவுதான். அந்த அதிகாரம் குறிஞ்சிநாதன் கையில் போகக்கூடாது. நீங்கள் தான் ஜனங்கம்மா இதுக்கு தகுதி, நீங்கள் தான் நிற்கணும், நீங்கள் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், என்னமோ சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு இதில் நிற்க ஐடியா இல்லாட்டாலும் இந்த குறிஞ்சிநாதன் நின்னா என்ன நடக்கும் அப்படின்னு வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது பிறகு வந்து இவன் வந்து எடுத்ததுக்கெல்லாம் இவன் வந்து அதிகாரத்தை கையில் பிடிச்சி ஆட்டங்காட்ட ஆரம்பிப்பான். அதை விட நீங்கள் நின்னா எல்லாத்துக்கும் நல்லபடியாக வந்து நடக்கும். அதனால தாம்மா நாங்கள் நீங்கள் நிற்கணும்னு சொல்லுது அப்படின்னு வந்து சொல்ல நேரம், இவங்க சொல்லதும் கரெக்டு தான். வந்து நான் இனி நிற்க போகிறது முடிவு பண்ணிட்டேன். குறிஞ்சிநாதா, உன்னால் என்ன முடியுமோ பண்ணிக்க, நான் இந்த எலெக்ஷனில் நிற்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். சும்மா இருந்ததையும் ஊதி கெடுத்தது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து கோபமாக வருது நம்ம குறிஞ்சிநாதனுக்கு. இப்போ கணேசனோட சேர்ந்து நம்ம ஏகப்பட்ட திட்டம் போட்டோம், ஆனால் ஒன்றுமே இப்போ நடக்காது போல் இருக்க. இப்போ என்ன பண்ண அப்படின்னு வந்து மண்டை பிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. இந்த சைடு ஜனங்கம்மா, கவலைப்படாதுங்க, நான் சிபி மாமா எல்லாரும் உங்கள் பக்கத்தில் நிற்க நேரம் நீங்கள் தான் எலெக்ஷனில் ஜெயிப்பீங்க. அது குறிஞ்சிநாதனுக்கு ஏற்பட மூக்கு அறுக்கிறது மாதிரி, மூக்கை உடைக்கிற மாதிரி அவனுக்கு இருக்கும். கண்டிப்பாக உங்களால் பெண்களால் ஒன்றும் முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக இது ஒரு செருப்படி கணங்க அமைய போகுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறோம். இந்த பாரு தமிழ், எனக்கு இருக்க தன்னம்பிக்கையை விட உனக்கு வேகம் அதிகம் அப்படின்னு வந்து நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக நான் நிற்க போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல எலெக்ஷனில் வந்து நிற்க போகிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மீனாவுக்கு கோவமாக வருது. இந்த வீட்டில் நான் மட்டும்தான் அங்கே இருக்கேன், மீதி 2 பேரும் அத்தையும் சரி தமிழும் சரி அவங்க வந்து ஏற்கனவே அத்தைக்கு உள்ள அதிகாரம் ஓவரு. இதுக்கடையில் வந்து எலெக்ஷனில் நின்று அதிகாரத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா அது தமிழுக்கு தான் நல்ல விஷயமாட்டும் முடியும். ஆக மொத்தத்தில் என்னை விட 2 பேருமே நல்லா தான் இருக்காங்க, நான் மட்டும்தான் இப்படி இருக்கேன் வீட்டுக்குள்ளே அப்படின்னு வந்து அந்த இடத்துல மீனாவுக்கு கடுப்பாகுது. என்ன மீனா, உன்னோட மாமியார் கூட இந்த வயசுலேயும் வேகமாக விவேகமாக அதிகமாக இருந்தது மாதிரி குறிஞ்சிநாதனுக்கு எதிராக எலெக்ஷனில் நிற்காங்களாமே அப்படின்னு வந்து நம்ம கணேசன் வந்து தூண்டி விடுறாங்க. அதுக்கு நான் என்னன்னே பண்ண முடியும், நான் எது சொன்னாலும் இந்த வீட்டில் உள்ளவங்க எனக்கு எதிராக தான் பண்ணுறாங்க. இப்போ அத்தையும் நான் எதிர்க்க முடியாதுல்ல அப்படின்னு சொன்னேன். என்னம்மா நீ நினச்சிக்கிட்ட, உன்னால் முடியும், நீ வந்து ஒதுங்கி போகக்கூடாது, உங்கள் அத்தையை எதிர்த்து அந்த இடத்துக்கு நீ வர பார்க்கணும். அவங்களாட்ட வயசானா விட்டு உனக்கு வழி விடுவாங்கன்னு பார்த்தா அவங்க தமிழுக்கு வழி விட்டு உனக்கு வழி விடாமல் இருக்காங்கல்ல, அவங்கள ஒரு ஓரமாக தள்ளணும்னா நீ அதிகாரத்தை கைக்குள்ளே எடுத்து உன்னோட கம்பெனிக்கு நீ வர ஆரம்பிக்கணும் அப்படின்னு வந்து கணேசன் அந்த இடத்துல வந்து நம்ம ஜனகம்மாளுக்கு எதிராட்டு நம்ம மீனாவை வந்து தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்க தயாராக இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா பிரகாஷுக்கு தெரிய வருது, மீனாவை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கறதுலாம் இந்த கணேசன் தான் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டு கோபத்தோட கணேசனை எதிர்க்காங்க. இந்த பாரு, மூட்டை முடிச்சுகளை கட்டிட்டு இங்கேருந்து போக வேண்டியது வர மச்சான், என் பொண்டாட்டியை நீ தூண்டி விட்டு அவங்க எதிர்க்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து நீ வந்து பெட்டியை கெட்ட தயாராயிரு அப்படின்னு வந்து பிரகாஷ் வந்து எதிர்க்கிறாங்க கணேசனை.